Hi all, welcome to Papu's Love. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான நான் பார்த்துருப்பீங்க ரொம்ப கிராண்டாலாம் இருக்கல. ஸோ நான் எங்கே வந்திருக்கேன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த கல்யாணம் எவ்வளோ கிராண்டாக போயிட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம எப்பவுமே அவங்களோட பந்தி எப்பயுமே பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் இருக்கேன். இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போகிறது ரொம்ப புதுசாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி இது வந்து ஒரு புது சீரீஸ். ஸோ உங்களோட லவ்வையும் உங்களுடைய ஷேரையும் வந்து எப்படி காட்டுறீங்க, எனக்கு லைக் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட லவ் அண்ட் ஷேரை காட்ட போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்லை எனிதிங் மேபி, ஸோ அதுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்லேயே இருக்கும். என்ன சீரீஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் கல்யாண பந்தி சீரீஸ். ஸோ கல்யாண பந்தி சீரீஸ் எபிசோட் 1. ஃப்ரெண்டோட கல்யாணத்துல இருக்கேன், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துல இருக்கேன். ஸோ இந்த சீரீஸ்ல நான் வந்து உங்களுக்கு நிறைய கல்யாணத்துல போயிட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி தர போறதுல, சாப்பாடு வந்து நம்ம என்னென்ன வகையான சாப்பாடுலாம் இருக்கு, ஸோ என்னென்ன மாதிரி கேட்டரிங்ஸ் என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. கம். ஸோ பொதுவாகவே எல்லா கல்யாணத்துக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தா நம்மளுக்கு வந்து பிரியாணி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. பிரியாணி எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட பிரியாணி இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ண போறேன். நிறைய சவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பிரியாணியோட தட்டு சவுண்டே நம்ம நிறைய ஒரு டெம்டிங் உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பிரியாணி சாப்பிட்டு மறக்கவே மாட்டோம். ஸோ அப்படி நான் பிரியாணி டேஸ்ட் பண்ண போறேன். லெட் டேஸ்ட் பிரியாணி. நல்லா இருக்கு. அதனால பிரியாணி சாப்பிட்ற முறை இருக்கு இல்லையா, இருக்கிற ரைத்தா எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு ரியல் டேஸ்டே இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு பிரிஞ்சால், கொஞ்சம் ரைத்தா அண்ட் கொஞ்சம் பீஸ், இந்த முந்தி சேர்த்து சாப்பிடும் போது தான் ரியல் டேஸ்ட் கிடைக்கும். லெட் மீ டேஸ்ட். நிஜமாவே ஒரு பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து இன்னும் கூட்டுறதுன்னா வந்து அதோடைய அதர் காம்பனன்ட்ஸ் தான். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி. இந்த ரைத்தா, அந்த கத்திரிக்காய் குஸ்தா சூப்பராக இருக்கு. ஸோ நீங்களும் இந்த சீரீஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்க. போதும், எனக்கு கண்ணு வச்சுட்டீங்கன்னா ஒல்லியாயிடுவேன்ல, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். எண்டிங்ல எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, பாய். ஸோ இது என்ன ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வந்து குல்ஃபி ஃப்ளேவர். ஸோ குல்ஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால எனக்கும் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நிறைய நட்ஸ் போட்டு. ஸோ இன்னைக்கு இந்த ஃபுல் சீரீஸே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு டு ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ நைஸ். ஸோ நம்ம எபிசோட் 1 வந்து இனிதே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ யாருக்காவது இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் உங்கள் லைக்ஸ் தான் வந்து என்னோட லவ்னு நினச்சிக்கிறேன். ஸோ பாப்பூஸ் லவ்க்கு உங்களோட லைக்ஸை வந்து லவ்வாக காட்டுங்க. And stay tuned for more videos and happy bye. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு முக்கியமான சமுதாய வேலை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு இதை பாருங்க, இந்த மாதிரி கீழே போடுறதை விட பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்கும். சாப்பிட்டு முடித்தவுடன் டஸ்ட்பினில் போடவும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சரி, நம்மளும் சரி நம்ம நாட்டு சுத்தம் வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போகிறப்ப சொல்லிட்டு போவோமே. பாய். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.